கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல குழந்தையே, இந்த முருகனின் எச்சரிக்கை பதிவு இது. இப்பதிவு உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுக்கின்றேன். என்னை மதிக்காமல் இவர்கள் செல்வார்கள் என்றால் அவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்ற தண்டனை என்ன என்பதை சொல்ல வந்திருக்கிறேன். உன் அப்பன் எப்பொழுதும் உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு உனக்கான இரவு உறக்கத்தை நீ நிம்மதியாக எப்பொழுதும் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எல்லாம் சரியாகும். அதை சரியாக்கி கொடுக்க நான் இருக்கின்றேன் என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே. என் தங்க பிள்ளையே, எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னை காப்பாற்றி இந்த நிலையில் வைத்திருக்கின்ற உன் அப்பன் முருகனின் இன்னும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும். அதனால் எதையும் நினைத்து நீ வருந்தி உன்னுடைய மனதை கெடுத்து கொள்ளாதே. நான் உனக்கு அதனை சரி செய்து கொடுக்கின்றேன். துரோகிகளை நினைத்து எல்லாம் நீ கவலைப்பட்ட காலம் போதும். அவர்களுக்கு ஏழ்மைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. எல்லோரையும் எளிதாக கண்டித்து விட முடியாது. அவர்களுக்கு என்று சில வாய்ப்புகளை இந்த அப்பன் எப்பொழுதுமே கொடுக்கத்தான் செய்வேன். அதுபோலத்தான் சில காலமாக உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருந்தவருக்கு நான் வாய்ப்புகளை கொடுத்திருந்தேன். துரோகிக்கு இந்த அப்பன் நல்ல வாய்ப்பினை கொடுக்கும் பொழுது அவன் தவறிவிட்டு விட்டால் அதன் பிறகு அவன் வாழ்நாளில் மறக்க முடியாத தண்டனையை கொடுக்கப் போகிறேன். இந்த வாய்ப்பினை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் தப்பித்து கொள்வார்கள். இல்லாத பட்சத்தில் இந்த அப்பனிடமிருந்து இவர்கள் பெறக்கூடிய தண்டனை இதுவாகத்தான் இருக்கப் போகிறது. இது என்னவென்று தெரிந்தால் என் குழந்தையை நீ நினைத்து நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய். ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர்களால் உனக்கு சோதனைகள் நடந்திருக்கின்றது. எந்த அளவிற்கு என் பிள்ளை வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் இவர்களுக்கு இந்த தண்டனை தேவைதான் என்று நீ நினைக்கின்றாய் அளவிற்கு அவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருந்திருக்கிறார். பொதுவாக தனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு கூட நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை நீ. இப்பொழுது அப்பன் சொல்லும் பொழுது, அப்பா நீங்கள் இந்த தண்டனையை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டுமா என்று சொல்கிறாய். ஏனென்றால் அவர்களால் நீ பட்ட வேதனை என்பதை உன் அப்பனால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, எல்லாம் கடந்து போகும் என்பதை விட இனி எல்லாம் உனக்கு நீ பறந்து போகும். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் அள்ளி கொடுக்க போகிறேன். எல்லா சூழ்நிலையிலும் உன்னை மீட்டு நல்ல நிலைக்கு திருப்பப் போகிறேன். இந்த முருகனின் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கை உனக்கு மீட்டு கொடுக்கத்தான் போகிறேன். உனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் வேண்டும் குழந்தையே. எத்தனையோ காலம் நீ இந்த அப்பனை நம்பி உன் வாழ்க்கையை கடந்து விட்டாய். நீ கடந்து வந்து நான் எப்படி உனக்கு எல்லா விஷயத்தையும் நம்பி கொடுத்து மன வலிமையை கொடுத்து உன்னை நான் உனக்காக எப்பொழுதுமே உன் வீட்டில் காவலுக்கு நின்று கொண்டிருக்கிறேன். உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் காவலாக இருந்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். தற்காலிகமானதுதான். இடையில் உனக்கு சிறு சிறு துன்பங்கள் வந்தாலும் அது எல்லாம் இடையிடையே உனக்கு சிறு சிறு துன்பங்கள் வந்தாலும் அதற்காக நீ வருத்தப்படாதே. அவையெல்லாம் நிரந்தரமானது அல்ல. இது எல்லாம் உனக்கு இந்த கந்தன் கொடுக்கின்ற சோதனைகள் தான். இந்த சோதனைகள் எல்லாம் உன்னுடைய மன வலிமையை அதிகரித்து வாழ்க்கையில் எந்த நிலையிலும் எளிதாக கடந்து செல்ல உன்னை வலுவைத்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த கந்தனை மட்டும் நம்பியிரு. உனக்கான அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்ல விஷயங்களுக்கு சரியான நேரத்தில் நடந்தே தீரும். எத்தனையோ தீய சக்திகள் உன் வாழ்க்கையில் வந்து சென்று விட்டது. எத்தனையோ பெரிய பெரிய சக்திகள் எல்லாம் குமரன் அடித்து விரட்டிவிட பெரிய சக்திகளால் வந்துவிடப் போவதில்லை, வரவும் முடியாது. இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒரு சக்தியாக இருக்கும்
அது நிச்சயமாக நல்ல சக்தியாக மட்டுமே இருக்கும். இந்த தீய சக்திகளும் உன்னை நெருங்காது. வண்ணம் மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை உன் வாழ்க்கையில் நான் போட்டு வைத்திருக்கிறேன். அதனால் எதற்கும் கவங்காமல் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நம்பிக்கை கொண்டு காத்திருக்கும் என் பிள்ளையே. அப்பன் இன்று அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்கும் என்று யோசிக்கிறாய் அல்லவா? இப்பொழுது நான் உனக்கு சொல்கிறேன், கவனமாக கேள் என் குழந்தையே. அடுத்தவர்கள் கண்களிலிருந்து கவனமாக கேள் என் செல்ல குழந்தையே. அடுத்தவர்கள் கண்களிலிருந்து எப்பொழுதும் ஒரு துளி தண்ணீர் வந்தால் கூட அழுவதற்கு நாம் காரணமாகத்தான் இருக்க வேண்டும். அவர்களின் கண்ணீருக்கு நாம் எப்பொழுதும் பதில் சொல்லவே வேண்டும். இன்னொருவர் கஷ்டத்திற்கு தன்னுடைய சந்தோஷத்தை முழுமையாக காண்பவர்கள் எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ்க்கையின் கலகத்தை உண்டாக்குபவர்கள்தான். ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நாம் சிரிப்பது தவறல்லவா? இது போன்ற தீய எண்ணங்களோடு இருக்கின்றவர்களுக்கு இந்த கந்தன் கொடுக்கின்ற தண்டனை என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையாகட்டும் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் வந்தாலும் சரி, ஒரு நாளும் இவர்களுக்கு இந்த முருகனுடைய ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, எந்த தெய்வத்தின் ஆசீர்வாதத்தையும் இவர்களுக்கு கிடைக்க விடமாட்டேன். மாறாக வாழ்க்கையின் பிரச்சனைகள் வேதனைகளும் எந்த நாளும் அதில் தவிர்க்க முடியாத நிலை இவர்களுக்கு நிச்சயமாக வரும். இந்த நிலை தனக்கு வந்திருக்கிறது என்பது கூட தெரியாமல் அவர்கள் நிற்பார்கள். இனி நினைப்பார்கள், உன் திசை பக்கம் கூட திரும்ப எவ்வளவுதான் தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து எத்தனை கொட்டி கொடுத்தாலும் இவர்களுக்கு இந்த வித ஆசைகளும் கிடைத்து விடாது. புரிந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கு இதைவிட மிகப்பெரிய தண்டனை வேறு எதுவும் இருக்க முடியாது. அவர்களின் வாழ்க்கையில் தொடர்ந்து நினைத்த விஷயங்கள் எதுவும் நடக்காமல் தடைபட்டு இருக்கும். மற்றவர்களுக்கு செய்ய நினைத்தார்களே, அதை நாம் செய்ய நினைத்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கிறதே என்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்குவார்கள். அவர்களுக்கு இந்த வாய்ப்பானது என்றும் கொடுக்கப்பட்டது அல்ல. வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும், அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. மற்றவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது என்று, வாழ்க்கையில் கெடுதல் நினைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு இந்த முருகன் முயற்சி செய்து பார்த்தேன். ஆனால் என்னுடைய முயற்சி தோல்வியுற்றது. அவர்கள் அவற்றை வாழ்க்கையில் நடத்திவிட்டார்கள். அடுத்தவர்களை காயப்படுத்தி சந்தோஷம் அடைய வேண்டும் என்று மட்டும்தான் அவர்கள் நினைக்கின்றார்கள். இதற்கு மேலும் விட்டு வைப்பது தவறல்லவா? தெய்வங்கள் அவர்களுக்கு ஆசிகளை வழங்கும் என நினைப்பது தவறு. இனி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் சறுக்கல் காணப்போகிறார்கள் என்பதை நிச்சயமாக நீ காணப்போகிறாய். அவர்கள் செய்கின்ற தவறு என்னவென்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் பொழுது தெரிந்துவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக நான் மன்னிப்பை கொடுப்பேன். அவர்கள் கண்டிப்பாக அதை உணர்ந்தால் உன் காலடியில் விழும். அவர்கள் திருந்தவில்லை என்றால் இனி இவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் தனியாக நின்று அனுபவிக்க வேண்டியது ஒன்றே. மிகப்பெரிய தண்டனை என்றேனும் ஒரு நாள் திரும்பி நல்வழிக்கு வர வேண்டும் என்றுதான் இந்த முருகன் அவர்களை பற்றி நினைக்கிறேன். ஆனால் அந்த துரோகிகள் இது போன்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரியவில்லை. நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் உனக்கு நடப்புவது எல்லாம் நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை இனி உனக்கு தருவது எல்லாம் உன்னுடைய எதிர்காலத்திற்கான மனநிறைவான விஷயங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டில் இனி சுபிட்ச காரியங்கள் நடக்கப் போகிறது. தங்க பிள்ளையே, உன்னுடைய வீட்டில் நடக்கப் போகின்ற சுபிட்ச காரியங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். துரோகிகளை அமைத்து விடாதே. அவர்களுக்கான தண்டனைகள் உன்னுடைய வார்த்தைகளில் இருக்கின்றது. எனவே என் தங்க பிள்ளையே, நான் என்றும் முன்னோடு இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே. இந்த கந்தன் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, இந்த தெய்வத்தின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.